Hi guys, welcome to my YouTube channel. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஃபஸ்ட் ரைட் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகலான்னு டிசைட் பண்ணி இருக்கோம். சில டெக்னிக்கல் ஃபால்ட்டார கொஞ்சம் டிலே ஆகிட்டு. ஸோ இது இந்த ஃபஸ்ட் ரைட். மேபி இதில் சில பிரச்சனைகள் இருக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியலை, மைக் சரியாக கனெக்ட் ஆகிருக்கான்னு புரியலை. பார்ப்போம், லெட்ஸ் see. ப்ரிப்பேர் ஆகும். ஓகே, ஓகே ரெடி பண்ணியாச்சு. ஓகே கைஸ், எல்லாம் சரின்னு நினைக்கிறேன். ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம், லெட்ஸ் கோ. ஸோ வெல்கம் டு மை மறுபடியும் இருக்கா வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன ரைடு ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். எங்கன்னு தெரியலை, பட் ரொம்ப நாளாக ஒரு ரைடு ஒன்று போகணும்னு சொல்லி ஒரு ஆசை. பட் ஓஃப் இல்லாததுனால போக கிடைக்கல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போய் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போது இங்கே ஸ்ரீலங்காவில் கொலம்போவில் மட்டும் இல்லை, ஆல் ஓவர் ஸ்ரீலங்காவிலேயே கொஞ்சம் கிளைமேட் டல்லாக தான் இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியலை. பட் லெட்ஸ் see. டெஸ்டினேஷன் முடிவு பண்ணலை, பட் மனசில் நினச்சிருக்கேன். என்ன நடந்தாலும் இன்றைக்கி நம்ம போகிறது தான் கைஸ். இன்றைக்கி ஒரு ரைட் போகிறோம். இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அவிசாவில் நியூ ரோட். ஸோ அவிசாவில் நியூ ரோட்லேருந்து அப்படியே ஒரு ரைட் போயிட்டுருக்கேன். கதைக்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியலை. ரெக்கார்ட் ஆனால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் வீடியோவே சொதப்பல். ஸோ சோலோ ரைட் தான் இன்றைக்கி. ஓகே, இப்போ தான் அவிசாவில் ரோட்டில் போட்டேன். ஸோ அவிசாவிலேருந்து இதுதான் நியூ ரோட். புதுசாக செஞ்சுருக்காங்க ரோட்டை, கொஞ்சம் மறுபடி ரிப்பேர் பண்ணி புது ரோட் போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இவரை பற்றி சொல்லணும், இவர் தான் என்னோடய லூஃபி. புதுசாக எடுத்த பைக் எடுத்த ஒரு 6 month ஆகுது. பட் ஒரு ஃபோட்டோ கூடி பிடிச்சது இல்லை. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் ரைட்னா தவிர இந்த ரைட்லேயே உங்களுக்கு நான் அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் மை லூஃபி, TVS Raider 125 நியூ பைக், மை ஃபர்ஸ்ட் பைக். வீடியோ சரியாக செட் ஆகிருக்கான்னு தெரியலையே, எப்படி பார்க்குறது? ஓகே, காற்று ரொம்ப பலமாக அடிக்குது. கிளைமேட் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பார்ப்போம், வானம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது, ஆனாலும் டல் தான். மழை பொழியக்கூடிய அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றது. மினி செட்டப், நார்மல் செட்டப் தான் பண்ணியிருக்கேன். கிளாஸில் தெரியுதான்னு தெரியலை. லூஃபி கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், மழை வர மாதிரி இருக்குது. வர மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் வீடியோன்றதால கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, நம்மளை யார் கணக்கெடுக்க போகிறா? சரி, நம்ம வேலை வேறு யாரும் கணக்கெடுத்தால் தான் நமக்கு என்ன? அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள்கிட்ட வேலையை பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு லீவ் கிடைக்கிற நேரத்தில், ஆஃப் கிடைக்கிற டைமில் உங்களுக்கு ஸ்ரீலங்காவை சுற்றி காட்டுறது தான் என்னோடய மெயின் பர்பஸ். இந்த யூடியூப்பில் லைக்ஸ் வாங்குறது, ஷேர் வாங்குறது, யூடியூப்பில் லைக் வாங்குறது, வியூஸ் வாங்குறதுலாம் அதுக்கப்புறம். பட் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுல மெயின் பர்பஸ் என்னென்னு சொன்னால்
ஜஸ்ட் ஒரு மன ரிலாக்ஸுக்காக, அப்புறம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணன்றதுக்காகவும், குறிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் போகிற எல்லா இடத்துலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கொள்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்க்க முடியாது, ஏன்னா இது ஒரு ஸ்மால் செட்டப், மொபைல் ஃபோனில் தான் ஷூட் பண்ணுறேன். ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு டுடே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ 1 கிலோ 150 ரூபாய் லெமன் போட்டிருக்காங்க. கைஸ், இந்த வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள், இந்த வீடியோ கண்டினியூ பாருங்கள். நான் உங்களை வந்து எந்த வகையிலும் இந்த வீடியோ மூலமாக வந்து உங்களை டிஸப்பாயிண்டடாக விட மாட்டேன்னு நம்புகிறேன். ஸோ வொர்த் ஃபார் வாட்சிங்காக தான் இருக்கணும்னு நம்புகிறேன். எனக்கு மைண்டுக்கு செட்டிஸ் ஆகல இந்த கிளைமேட் தான் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. சரி, பரவாயில்ல, வந்தாலும் பரவாயில்ல, இருந்து பார்ப்பேன், எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. என்ன, ஓகே, லெட்ஸ் கோ. பிரதர் பார்த்து போடுங்க பிரதர். நான் கொஞ்சம் தர நான் போட்டிருப்பேன், என்னையே போட்டிருப்பான். ஓகே, பேசுகிறது கூட வர மாட்டேங்குது கைஸ். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ட்ராவலில் உங்களை நான் ஒரு அழகான ஏரியாவை கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க, ஃபர்ஸ்ட் ரைடே ஒரு பெஸ்ட் ரைடாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்னு நம்புகிறேன். லெட்ஸ் கோ. கொஞ்சம் வேகமாக போவோம், ஆல்மோஸ்ட் லேட் ஆகிட்டு. டுடே ஒரே நாளில் ரிட்டர்ன் ஆகணும். இன்றைக்கி ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுதுன்னு நம்புகிறேன். ஃபோன் விழுந்துடாமல் இருந்தால் சரி. ஒரே ஃபோன் தான் இருக்குது, வேறு ரொம்ப மினிமல் செட்டப் வேறு பண்ணியிருக்கேன். ஃபோன் போச்சு, யூடியூப் சேனல் செத்து போச்சு. இது எந்த ஏரியா இது? இது வந்து கடுவலைன்னு நினைக்கிறேன். கடுவலையா? எஸ், ஹெவாகம கடுவலை போலீஸ் நிலையம், போலீஸ் ஸ்டேஷன். இதான் காய்ஸ் கடுவலை பிளேஸ், கடுவலை டவுன். ஸோ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னா அவிசாவில் போயிடலாம். சரி, அவிசாவில் போயிடலாம். ஆமாம் கைஸ், அவிசாவில் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன், போகலான்னு நம்புகிறேன். அடுத்தது கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வது என்னென்னு சொன்னால் வந்து, எஸ், லைஃப்பில் வந்து எல்லா சாகசத்தையும் பண்ண தான் வேணும், ஆனால் கவனமாக பண்ணணும். இல்லாட்டி சொட்டை கொடுத்துரும், சோழி முடிஞ்சு. ஒரே ஒரு லைஃப் தான், எல்லா செகண்டும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட், எல்லா மில்லி செகண்டும் இம்பார்ட்டன்ட். ஒரு நினைவு செகண்ட் அளவு சரி, கண் இமைக்கிற நொடியில் எது வேணால் நடக்கலாம். நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ண இல்லை, பட் நான் சொல்கிறேன். ஸோ அதனால் கவனமாக வண்டி ஓட்டுங்க, பாதுகாப்பாக இருங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அது உங்கள் நல்லதுக்கு தான். நம்ம கவனமாக இருந்தால் நம்மளை நம்பி இருக்கிற பல பேரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன செய்யணும், நம்ம கவனமாக போகணும். கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருக்குது இன்றைக்கி, பிஸியாக இருக்குது இந்த இடம். இந்த டவுனை விட்டு வெளியேறிட்டேன்னு சொன்னால் கொஞ்சம் ஓகே. கடுவலை ட்ராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு செஞ்சு அனுப்பிடுவாங்க போலீஸாரை. ஓகே, எக்கோ மோடில் தான் போகிறேன், பவர் மோடில் போகலை.
ஏன்னா இது நல்ல மைலேஜ் தரும் இந்த பைக். ஊஃபி அந்தளவுக்கு பெட்ரோலை குடிக்க மாட்டான். சிட்டிக்குள்ளே ஒரு 55 to 60 வருது. அவுட் ஆஃப் சிட்டி ஒரு 65 to 72 73 சம்திங் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுது. இன்னைக்கு இப்படி டிராஃபிக்காக இருக்குது. மாயமில்லை எப்படி சவுண்ட் காய்ஸ்? 2 ஸ்ட்ரோக் சவுண்டே தனி சகம், பட்ட பட்ட பட்டன்னு. அதே மாதிரி தான் லூஃபிலே சவுண்ட் கேட்குது. சீரியஸாகவே டிவிஎஸ் ரைடர் வந்து நல்ல பைக். ஏன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து பைக் இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு இங்கே நியூ பைக்குன்னு சொல்லி பல்சரில் NS 200, N160, அப்புறம் டிவிஎஸில் ரைடர் 125, அப்புறம் டிவிஎஸில் என்டாக் ரேசிங் எடிஷனும் நார்மல் எடிஷனும் 125 வருது. இவ்வளோ தான் பைக் வருது பிராண்ட் நியூக்கு. அதுவே ஒரு கவசாக்கிட விலை இருக்குது 10-12 சரியாக தெரியலை. பட் இப்போ என்ன ப்ரைஸ் போகுதுன்னு இந்த லூஃபி எடுக்கும்போது கிட்டத்தட்ட 7,40,000 ரூபா. என்டாக் பைக் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட நார்மல் வந்து 7,40,000 ரூபா ஸ்ரீலங்கன் மணி. ரேசிங் எடிஷன் என்டாக்கில் வந்து 8,40,000 ரூபா. இல்லை 7,70,000 ரூபா நார்மல் எடிஷன், 8,40,000 ரூபா என்டாக் வெர்ஷன். அதே மாதிரி ரைடர் வந்து 7,70,000 ரூபா. சாரி 7,40,000 சொல்லிட்டேன், 7,70,000 ரூபா. இப்போ வந்து கூடி இருக்குன்னு சொன்னாங்க, 1 lakh மாதிரி கூடி இருக்குண்டு. என்னன்னு தெரியலை. எப்படி இருக்குது காய்ஸ்? கிளைமேட் எப்படி இருக்குது? ரைடு எப்படி இருக்குது? சொல்லே ஒரு மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்த்துறீங்களா அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்க N160க்கு. இதான் நியூ ஃபைனல். இதுவும் நல்ல பைக், ABS. என்ன இந்த பைக்கில் ஒரே ஒரு பிரச்சனை, நான் டிவிஎஸ் என்டாக்கில் டயர் வந்து ரொம்ப சின்னது. பின்னாடி இருக்க டயர் வந்து ரொம்ப ஸ்மால், 100/90 என்னமோ அந்த சைஸ், 90 என்னமோ. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சறுக்கும், குயிக்காக சறுக்கிடும். போடையிலன்னு சொல்கிறாங்க பெரிய சைஸ். பார்ப்போம், அதையும் போட்டுருமே, கொஞ்ச நாள் ஓடட்டும், புதுசு தானே. பாருங்க, பழைய காலத்து அந்த உரல் இருக்குது. ஃப்ரெண்டோடையே வந்திருக்கலாம். என்னோடய ஃப்ரெண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் என்னை மிஸ் பண்ண மாட்டான், மிஸ் பண்ணான்னு தெரியலை. பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா தனியாக போகும்போது அவனோட கதைச்சி போகிறது ஒரு தனி வைப். ஸோ மிஸ் யூடா. கஷ்டமாக தான் இருக்கு உன்னை விட்டுட்டு போகிறேன்டு. என்ன பண்ண? ஆனால் அவர் போயிட்டு வந்துடுவார் என்னை விட்டுட்டு. எப்போயுமே பைக்கில் வந்து போகும்போது, பைக்கில்னு இல்லை, எங்கே ரைட் போனாலும் கட்டாயம் மைப்பாக தான் போகணும், இல்லாட்டி சொதப்பி விட்டுரும். ஆனாலும் ஒருக்கா நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து நீங்கள் மைண்டார ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருக்கா போனால் மறுபடியும் ஒருக்கா, இல்லாட்டி ஃபஸ்ட் டைம் போகும்போதே மெப்பை பார்க்காம கேட்டு ஒவ்வொருத்தர் விசாரித்து ஒருக்கா போய் பாருங்கள். ஏன்னா அதில் வார ஒரு ஃபன், ஒரு சுகம், வைப் வந்து தனி சுகம். அப்படி கேட்டு போகும்போது உங்கள் மண்டையில் பதியும் மெமரியில். இப்படி போனோம், அன்றைக்கி இப்படி நடந்துச்சு, இவர்கிட்ட கேட்டோம், அன்றைக்கி இப்படி ஒருத்தர் இருந்தார். அந்த மாதிரி நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அழகாக இருக்கா? இது ஒரு டெம்பிள். ஸோ மண்டையில் பதியும். ஸோ ரொம்பவே அது ஒரு நல்லம். நான் அப்படி தான் போகிறது. ஆக்சுவலாக நான் வந்து கொழம்பில் வந்து சில ரோட் தெரியாது தான், இருந்தாலும் கூடுதலாக நான் பழகுனது வந்து ரோட் பார்க்காம தான். இதையும் அப்படி தான் போகிறேன். இன்றைக்கி எந்த ஒர்க்கும் இல்லை, ஃப்ரீ வெட்டின்ற தர பார்க்காம போகிறேன். ஸ்பீடாக ரைட் பண்ணலாம், பட் நம்ம சேஃப்டி நமக்கு நல்லோம். உன் வாழ்க்கை உன் கையில் மாதிரி நம்ம சேஃப்டி நம்ம கையில் தான் இருக்குது. கடைசியில் நானும் பஞ்ச் பேசுகிறேன் போல். கடுவலை டிப்போவா? எஸ், டிப்போட் சக்ஸஸ்ஃபுல்லாக
ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ அரிசா வழியில் சாப்பிட்டு இருக்கோம் கடையில். சிக்கன், பீட்ரூட், கீரை கறி, ஒரு வதக்கின கறி, பருப்பு, சோறு, அப்புறம் ஒரு மிராண்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெர்னியாக இருக்கும். மழை வந்துட்டு எடுத்துகிட்டு நினச்ச மாதிரியே மழை வந்துடுச்சு. பார்ப்போம், மழை விட்டப்பில் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே, ஒவ்வொரு தடவையும் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே வேணான்னு போகுது. ஓகே, செம்மையாக காற்று அடிக்குது. கண்டிப்பாக இதில் காற்று செட்டாக தான் போகுது. ஏன்னா நான் வந்து வைசரை ஒழுங்காக மூடலை. கிளைமேட் நல்லா இருக்குது. மழை பெய்ய மாதிரி தான் இன்னும் நல்லாயிருக்கும் காய்ஸ். எப்பா இப்படி இருக்குது, வண்டி வருது. எஸ் காய்ஸ், நம்ம ஹெடன் தான் போயிட்டுருக்கோம். ஹெடன் போகலான்னு நம்புகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபது கிலோமீட்டர் காட்டுது. நேராக போனால் ஹெடன் லெஃப்ட் சைட் எனக்கு குறுகல்ல, நேராக வைப்போம். ஏரியாவுக்கு என்ன பேருன்னா சரியாக தெரியலை. ஐ திங்க் நாங்கள் ஒரு அவிசாவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஓகே, கரவேனல்லேருந்து ஒரு ஊர். கரவேனல்ல சரியாக தான் போகிறோமா? எதுக்கும் ஒருக்கா ரைட். ஓகே, இந்த இருக்குது ஹெடன் ரைட் சைட். ரவுண்டு போர்டில் ரைட் சைட் போனால் 59 கிலோமீட்டர். எஸ், ஓகே, இன்னும் ஒரு 1.5 hour தூரம் தான். அதையும் போயிட்டு பார்ப்போமே. லெட்ஸ் கோ. எஸ் 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 ஓகே, லூஃபி ரெடி ஆகிட்டான். லூஃபி நனைஞ்சிட்டான், நல்லா குளிச்சிட்டான். என்ன பண்ண, லூஃபியை குளிப்பாட்டியும் வேலையெல்லாம் போயிடுச்சு கடைசியில். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு ஹெடன் guys. ஓகே, ஸ்லோவாக தான் போகணும். இங்கெல்லாம் மழை இல்லாமல் இப்படி இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும் காய்ஸ். இப்போ பாருங்கள் சவுண்டுக்கு இப்போ வந்து காற்று கேப்சர் ஆகும். பட் செம்மையாக இருக்குது ரைட் பண்ண, வேறு லெவல். வேறு லெவல். இது வந்து எங்கே, ரூவன்வேலில் சொல்கிற இடத்துல இருக்கும். இதுலேருந்து ஜஸ்ட் ஒரு 58 கிலோமீட்டர்ஸ் தான், 55-50. அப்கண்ட் சைட் போகும்போது காய்ஸ் பொறுமையாக போகணும். என்ன தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ரைட் ஆனாலும் பொறுமைன்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம இது என்னோடய ஃபர்ஸ்ட் ரைட் வேறு, பெண்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரங்கம் மந்திரட்டுமே. ஓகே,
ஆஹா மழை பெஞ்சிருக்கு போலயே. மறுபடி மழையா? மாட்டுவோமோ தெரியலையே. என்ன பிரச்சனைனா மழையில் ஃபோன்லேருந்து எல்லாம் நனைஞ்சிடும் போல். அம்மா ஓகே, எட்டியாந்தொட்டைக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு 45-50 அதுக்கு கம்மியாக தான் இருக்கேன். எட்டியாந்தொட்டை எலிவேஷன்ஸ் 28 மீட்டர் above sea level. ஓகே, நோரியாவுக்கு 92 kilometers, செட்டனுக்கு 54 kilometers. எஸ். ஸோ இன்னும் ஒரு 1.5 hour தூரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் அப் கண்ட்ரி வைப் வருது. வேற மாதிரி கிரிக்கெட் மேட்ச் போகுது. ஒரு கோயில் இருக்கு, பிள்ளையார் கோயில் போல், எட்டியாந்தொட்டை. பீப்பிள்ஸ் பேங்க், புலத் கொஹி பிட்டிய 14 kilometers. ஓகே, இந்த ஒரு நாளுக்காக தான் கைஸ் வெயிட் பண்ணேன். இந்த ஒரு நாளுக்காக. ஸ்ரீலங்காவில் என்ன கேட்டிங்கன்னா, யார் என்ன சொன்னாலும், எந்த ஊரை பற்றி கதைச்சாலும் சொந்த ஊரை விட்டு கொடுக்க மாட்டாங்க தான். பட் ஸ்ரீலங்காவிலேயே ரொம்ப அழகான பிரதேசம்னா அது மத்திய மலை பிரதேசம் தான். அப் கண்ட்ரிக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு சுவிட்சர்லாந்து, எப்படி சுவிட்சர்லாந்து ஒரு அழகான இடமோ அதே அளவுக்கு ஸ்ரீலங்காவில் வந்து அப் கண்ட்ரி சைட் ஹெட்டன், நுவர்லியா, தலவக்கலை அந்த ஏரியா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்ட ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் கோ. லூஃபி செல்லம் போயிடுறா. ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் பெட்ரோல் லூஃபிக்கு. ஸோ ஓகே, கிளைமேட் நல்லா தான் இருக்குது. ஆஹா, டபுள் பெண்ட் வருது. ஓகே டபுள் பெண்ட். எனக்கு இந்த மாதிரி ரோட் பிடிக்கும் கைஸ், நல்லாயிருக்கும். இந்த பெண்டில் ஏறுற வைப்பே தனி சுகம். இங்கே ஸ்கூல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது, புனித மரியாள் தமிழ் மகா வித்தியாலயம். வா வைப் 65 வருது per liter average mileage, not bad. ஓகே ஓட்டக் வேணாம். ஊஃபி இருடா போவோம். எங்கடா ரோடை வேணாம், செம்ம ரோடு. வா, பொறுமை காட்பது மிகவும் நன்று, பொறுமை காட்பது அவசியம். இப்போ பயப்படாமல் ஓட்டக் வேணாம். ஓகே, here we go. Another 1 hour to reach ஹெட்டனில் சும்மா போகிறேன். எங்கே போகிறேன்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஹெட்டனு போகிறேன். போயிட்டு அது பைக்
பைக் ரைட் போகிறது ஒரு க்ரேசி கைஸ். உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இங்கே நான் ஷேர் பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள் வந்து கார் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்னத்துலேருந்தே கார் தான் ரொம்ப பிடிக்கும் ட்ராவல் பண்ணுறது. காரில் ரைட் போகணும். இந்த ஜிடி கார்லாம் இருக்குது, அந்த ஸ்போர்ட்ஸ் கார், ஃபெராரி, ஃபோர்ட் மஸ்டாங், ஷெல்பி, அதெல்லாம் செம்மையை பிடிக்கும். ஆனால் பைக் வந்து விருப்பம் இல்லை. எப்போ இந்த பைக்கை பற்றி ரிவ்யூ, இந்த டிடிஎஃப்ரோட வீடியோ, அப்புறம் அந்த இந்தியாவில் நிறையா யூடியூப் சேனல்ஸில் வந்து ரைட் போகிற வீடியோ பார்த்தனோ, அந்த BMW அதெல்லாம் போவாங்க, அதெல்லாம் பார்த்தப்புறம் நம்மளும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணணும் ஆசை இருந்துச்சு. பட் அந்த டைம் எனக்கு அது வந்து பைக் ஒன்று எடுக்கணும், இப்படி ரைட் போகணுன்னு சொல்லி ஒரு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி எப்போ இந்த லூஃபியை வாங்கினேன்னு முக்கியம் இல்லை, சொல்ல முடியாது. எஸ், லூஃபியை வாங்கினப்பறம் தான். லூஃபியை வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சினோ அன்னையிலேருந்து ஒரு வேறு ஃபீல். இந்த பைக்னாலே ஒரு நம்ம உயிரோட ஒட்டினதுன மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீல் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் புரிஞ்சுது ஐயா, இந்த பைக், இந்த டிடிஎஃப் ப்ரோ சொல்கிற மாதிரி இந்த அவர் ஜாவிஸை உசுருன்னு சொல்லுவார், அது எப்படின்றது, அது ஏன் எப்படி சொல்கிறேன்னு சொல்லி இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அது ஒரு வேறு லெவல். வாவ், செம்மையாக இருக்குது ரோட். ஆனால் பொறுமையாக போகணும். இப்போ பைக் ரைட் போகிறேன்னு சொல்கிறது ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் மாதிரி ஆயிடுச்சு. காலையில் பல் விளக்கணும், காலை கடனை முடிக்க வேண்டும், ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ரைட் போகணுன்றது சொல்கிறது ஒரு கம்பல்சரி நம்ம டெய்லி ஹேபிட்ஸாக மாறின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ட்ராவல் பண்ணணும். எவ்வளோ தான் ஏர்ன் பண்ணாலும் வேலை இல்லை. அதை இன்வெஸ்ட் பண்ணவும், அதை செலவழிக்கிறத பற்றியும் தெரிஞ்சுருக்கோம். காதல் என்பது மாயவலை, கண்ணீரும் கூட சொந்தமில்லை, வரியில்லா வாழ்வு பார்க்கையும் தேவையில்லை, என்னை மாற்றும் காதலே. ஐ ஹோப் சவுண்ட் செம்மையாக கேப்சர் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நாய்ஸ் ரொம்ப அடிக்குதுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு விளங்குது, எனக்கு புரியுது. பட் நான் கதைக்கிறது கொஞ்சம் சரி. அம்மா வராண்டா எமன் எதிரில் வராண்டா. என்ன வேலை இருந்தால் பிரச்சனை இல்லை, ஒரு செகண்ட் நிப்பாட்டி வச்சா கூட பிரச்சனை இல்லை. ஸ்ரீலங்காவில் பஸ்காரன் வாரதா இருந்தால் என்ன தான் பெரிய ரைட் சூப்பர் பைக் வச்சுருந்தாலும் சரி, என்ன பைக் வச்சுருந்தாலும் சரி, கட்டாயம் ஒதுங்கி இடம் கொடுக்கணும். இல்லாட்டி நம்ம கதை முடிஞ்சுன்னு அர்த்தம், சோழி முடிஞ்சு. கங்கை அத்தரை ஹசங்கா ரச புஜுன்களை எல்லாமே சாப்பாடு ஏறதான் கைஸ். பசினா இல்லை, மனசு நிறைஞ்சிருக்கு, அதனால் பசி விளங்குதில்லை. நினச்சது சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங். அது நீங்கள் ரைட் போகும்போது தான் அந்த ஃபீல் விளங்கும். இப்போ விளங்குதான். அது ஒரு முறை ரைட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரைட் போகிறதுக்கு ரெடியாகி பிகினர்ஸ் லெவலில் இருக்காங்க, யாராவது பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக ரைட் போய் பாருங்கள். நான் என்ன சொல்கிறேனோ அது உங்களுக்கு சொல்லாமே புரியும். அதை நான் இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன், இந்த ஃபர்ஸ்ட் ரைட்டில் ஃபீல் பண்ணுறேன். என்னமோ கதைச்சிட்டு வரேன், இப்படி தான் கதைக்கணுமான்னு தெரியலை. கண்டிப்பாக யாரோ தனியாக சோலோ ரைட் பண்ணாலும் ஏதோ பின்னாடி ஒருத்தரை ஏற்றிட்டு அவரோட கதைச்சிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த வீடியோவில் கதைச்சி போகிறது நல்லா தான் இருக்குது. ஒரு சப்போர்ட் கிடைக்குது. வேறு லெவல் வேற மாதிரி டபுள் பென் வருது. கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பஸ் வந்தால் முடிஞ்சுக்காது. தொட்டையிலே கூழ்னா ஹெட்டன்லாம் போனால் என்ன நிலைமையோ. வேறு லெவல். ஐயா தாத்தா வர்றாரு, கதற விட போகிறாரு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். இப்போ நான் சாப்பிட்றதுக்காக அவிசாவிலையில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிப்பாட்டினேன். அந்த ரெஸ்டாரண்ட் காட்ட கிடைக்கல, மழை வந்தனால. பட் அது புதுசாக ஓப்பன் பண்ணி நான் தான் பில் ப்ரைஸிங் பண்ணிகிட்ருக்காங்க, பேனர் பண்ணியிருக்காங்க, ப்ரைஸிங் பண்ணிகிட்ருக்காங்க. நான் தான் சாப்பிட்டேன். அங்கே தான் நான் ஃபஸ்ட் கஸ்டமர் இருக்கையில் அவங்க இப்போ தான் அதை ரீனோவேட் பண்ணுறாங்களா இல்லாட்டி புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களான்னு தெரியலை. ஃபொக் அடிக்குது, உங்களுக்கு விளங்குது காய்ஸ்? விளங்காது, ஃபொக் அடிக்குது கிளாஸில். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ
இப்போ தான் டைஜஸ்ட் ஆகுது. ஃப்ரெண்டை ஞாபகம் வந்துச்சு, கோல் எடுத்தேன். வரியிறான், முணங்கிக்கிட்டே இருக்கான். விட்டுட்டு போயிட்டால, சரி சரி போ, எப்படி உனக்கு போக கிடைக்காதுடா, மழை பெய்யுது சொன்ன மாதிரியே மழை ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கதைச்சப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. முன்னாடி ஸ்கூல் டைம் தெரியல, என்னடா இவ்வளோ முள்ள போகிறா. பி பாசிட்டிவ். மைக் ரெக்கார்ட் ஆகுதோ தெரியல, கண்டினியூஸ் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன்று கூடி ரெக்கார்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஆயிரும். ஓகே, ஓகே. ஃபொக் அடித்த மாதிரி இருந்துச்சு, லைட்டாக தொடச்சேன். மழை பொழி 60 FPSல ஷூட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட் நமக்கு அல்ட்ரா வைடில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணதால் அந்த ஆப்ஷன் கிடையாது. நம்மள்கிட்ட அது இல்லை. இப்போ பாரு, தண்ணி வடியுது. என்ன ஒரு இயற்கை அற்புத படைப்பு. தண்ணியை வேஸ்ட் பண்ண மாதிரி தானே இருக்குது கைஸ், பட் அப்படி இல்லை, நேச்சுரல் இயற்கை வளம். இயற்கை அன்னை தந்த பரிசு ஸ்ரீலங்காவுக்கு, நம் இலங்கை தாய்க்கு. அதை செம்ம ஒரு நேச்சர் ஃபீல் ஆகாத இந்த ரோட்டில் ஓடும்போதும் நம்ம ஹெட்டன் இந்த மாதிரி அப் கண்ட்ரிக்கு வரும்போது மட்டும்தான் வேறு லெவல். என்ன வேலை இருந்தாலும், என்ன ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எங்கேயுமே போக தேவையில்லை, கண்ணை பொத்திக்கிட்டு வந்துட்டால் சரி. அப்போது ஒரு வைப் வரும். அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் இருக்காங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்க மூலமாக ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு போகிறது வேறு லெவல். பார்த்து போகணும். ஹெட்டன் ஹெட்டன் இப்படியா? ஹெட்டனுக்கு இதாலே போட ஹெட்டன் எக்கட வேகம் யாருன்னு ஹெட்டன் எக்கட நான் வேறு தமிழில் பேசிகிட்டு இருக்கேன். வாவ், மிஸ் பண்ணிட்டீங்க மிஸ்டர் மை ஃப்ரெண்ட், மிஸ் பண்ணிட்டீங்க. வேற மாதிரி. ஐயோ, இந்த சந்தோஷத்தை என்ன வாயால் சொல்ல முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மிச்ச நாள் கனவு நான் இப்படி வரணும்னு சொல்லி, அதுவும் சொந்த பைக்கில். அது இன்னைக்கு நனவாயிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வேற மாதிரி வரான் பாரு, இப்படி வரான்மா தாயே அப்படியே நின்று வராசா. ஐயோ வாங்கடாப்பா. என்ன பிசுத்தான் வேற மாதிரி நாய்ஸ் அடிக்குது. ராசா நாய்
மேகமூட்டத்தை பார்த்தீர்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் எழில் கொஞ்சம் ஸ்ரீலங்காவின் எழில் கொஞ்சம் ஸ்ரீலங்கா. எஸ் 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 3 மணிக்கு எப்படி ஒரு கிளைமேட். சுவிட்சர்லாண்டு சும்மாவா சொன்னாங்க? சுவிட்சர்லாண்டு பார்க்கணுமா ஸ்ரீலங்கா வந்து பாருங்கன்னு சும்மாவா நான் சொன்னேன்? இதுக்கு தான் சொன்னேன். மேலேருந்து ஒரு ட்ரோன் வியூ, ஈகிள் வியூவில் பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். இது மேலேருந்து காய்ஸ். நம்ம இப்போ கழுவலன்னு சொல்கிற இடத்துல இருக்கோம். இப்போ இந்த வியூவை கொஞ்சம் பாருங்கள் காய்ஸ். வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுதான் கழுவலை ஏரியா. அக்கன்ட்ரி அழகே சொல்ல வார்த்தை இல்லை. எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 hour தூரம் இருக்குது. அங்கே போனால் நம்ம ஹெட்டன் போயிடலாம். ஹெட்டன் போயிட்டு மறுபடி வீட்டுக்கு போகிறோம். செம்மையாக இருக்குது. பரவசமா பரவசமா